68,000 மகாமுனிவர்களுக்கு மாணிகப்பாற கருப்பசாமி மயில் வாகனத்துல வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே, என் குருநாதரே பாண்டிச்சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சொல்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கோபிச்செட்டிப்பாளையம். பின்னால் கடைக்கு போகக்கூடாது, நீங்க சுற்றுப்புறத்தோட வேலைகளையே பார்க்கணும். முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, கணவன் மனைவி முத்தான தமிழ் வந்து ஒதிக்கின்றது, முருகாத மனம் வேதும் தோணவில்லையே முருகா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், அமைதியா நிக்கணும் எல்லாருமே. கட்டுமனை என்றால் வீடு. உங்க எல்லைக்குள்ள நான் போகிற பொழுது என் தங்கை மாரி காளி போன்ற தெய்வங்கள் அந்த எல்லையில இருக்கிறாங்க. ஆனா 3 ஆண்டு காலங்களாக நம்ம ஏன் இந்த உலகத்துல உயிரோட வாழணும்? நம்ம இருந்து என்ன பலனை அடைஞ்சிட்டோம்? ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு எண்ணங்களை நிறைவேற்றாம நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்ததுல அர்த்தமே இல்லையே. ஆண்டவனே அதை நிறைவேற்றி கொடுப்பா, அதுக்கு மேல நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கணும்னு நீங்க 2 பேரும் வாடிக்கிடுறேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. கோபியர் எல்லாத்துக்கும் சிவா, உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்பா. இழந்து போன செல்வங்களை நான் மீட்டக்கூடிய அளவுக்கு கடன்களை தீர்த்து செம்மையாக பண உதவி செஞ்சு தரேன். வேற என்ன வேணும் செல்ல மகனே? இந்தா அந்த தொழிலை வளமாக்கி தரேன், பிள்ளைகளுக்கு புரிந்த வாழ்க்கையும் மீட்டு தரேன். இந்த அப்படிமா செல்வாக்கா இருக்கலாம். இந்த வருஷத்துல வீடு தரேன் புண்ணியங்கள். கர்மசாமிக்கு குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதவர்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கு, தெரியுமா? அதாவது குழல்னா புல்லாங்குழல். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, புல்லாங்குழல். மகாவிஷ்ணு எம்பெருமான் நாராயணன் கிருஷ்ணனாக அவதரித்து புல்லாங்குழலை இசைத்து ஆடு மாடுகளெல்லாம் தன் பக்கம் ஏற்று கொண்டான் அந்த இசை. அதனால அந்த இசைக்கு மயங்காதவனே இல்லை. அதனால குழல் இனிது யாழ் இனிது. சங்குநாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமானதை மூங்கிலே இணைத்து நரம்புகளை மீட்டி ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு இசையை கொடுக்கின்ற யாழ் இசை அப்படி சொல்ல ஒரு இசைக்கரு. இந்த நாதத்துவரம், இந்த குழலாகிய புல்லாங்குழல், இந்த யாழ் மிக இனிமையானது என்று சொல்வார்கள். யார் சொல்வா? குழந்தையினுடைய மழலை மொழியை கேளாதவர்கள். பிள்ளைகளுடைய மழலை மொழியை கேளாதவங்க. ஆனா மழலை மொழியை கேட்டவர்கள் மழலை மொழிதான் உயர்ந்தது, குழலும் யாழும் அதற்கு பின்தான் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? கால் வந்துட்டு வரலாம். தம்பி உனக்கு குழந்தை வேணுமா? வா, முன்னால வந்து இல்லை. நீங்க ஏற்கனவே ஒரு அம்மன் கோயில்ல கும்பிட்டு வந்திருக்கீங்களோ? என்ன சொல்லிட்டு வந்து குழந்தை பிறந்தா? இன்னொரு தரம் கால் விட்டுறலாம். இவங்க எல்லாரும் ஆள் எத்தனை பாரு, உள்ள இங்கேயும் பாரு. ஒரு 25 டீ தேவைப்படும், எல்லாத்துக்கும் அடிச்சு கொடு. பக்கத்துல வரலாம். நீ வந்த உடனே முருகப்பெருமான் வேலோட வருகிறாரே. முருகன் எங்கப்பா இருக்காரு? போய் முறையிட்டீங்களா? அங்க போய் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? குழந்தை பிறந்தா கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. வாப்பா வாங்க. ஆம்பளை பையன் பிறப்பான், வேலவன் என்று பெயர் வைக்கணும்.
சரியா? இந்த புரட்டாதியிலிருந்து ஜனனமாகும். நல்லா இருங்க. எல்லாமே நல்லா ஆகியாச்சு. புண்ணியமாயிரம் மகளே. போயிட்டா கால் வந்துட்டு வாடா தம்பி. நீங்க கோபிச்செட்டிப்பாளையம் இல்லையாமலா? அது பக்கத்துல என்ன கிராமம்? சரி, கால் வந்துட்டு. இன்னொரு தரம் தம்பி, மனத்தை தெளிவடைகிற கும்பிட்டு வா. ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய். உன் உள்ளத்தை பார்த்தேன், தாய் பண்ணாரியை போய் பார்த்தேன், பல காலம் ஆயிடுது. ஆனா எங்களுக்கு அந்த காலத்துல எங்களுக்கு இதுவரை ஜனனமாகலை. அதனால கர்மசாமியை பார்ப்போம். பிறக்கிற குழந்தைக்கு கர்மசாமின்னு பேர் வைக்க சொன்னா வச்சிருவோம். அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த அம்பாள் பேரை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நீ நினைக்கிறியா? உண்மைதானே? கால் வந்துட்டுவான். முதல் உத்தரவுக்கு வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. அருமையான மாலை, வண்ணமான மாலை, தேங்காய், வாழைப்பழம், எலும்பச்சம்பழம் எல்லாம் எடுத்து கொடுறா. வேணும் தேங்காடு. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாசல்ல ஒரு நாய் நினைச்சு. யார் நாய் அது? அந்த நாய் ஏன் நிக்கின்னு பார்த்தேன். பைரவருடைய தரிசனமாக. ஆமா, அந்த தரிசனமாக அது எனக்கு அடையாளம் காட்டுச்சு. ஆனா இப்போ ஆடி அமாவாசைக்கு பிறகு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிறக்கிற பிள்ளை ஆண்மகனாக பிறப்பான். கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். இந்தாப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு வெற்றி அடைவார். இது என்ன செய்யணும்னு போய் சொல்லி வைங்க. சொல்லி விளக்கம் கொடுப்பா. கருப்பசாமி ஐயா, நான் நடத்துற வியாபார ஸ்தாபனமும் நல்லா ஆகணும். வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கா? கடை. என்ன கடை வச்சிருக்க? வா 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 வா. வியாபார ஸ்தாபனம் நல்லா ஆகணும். இடையில கொஞ்சம் கடன் பட்டு இடம் மாற்றணுங்கிற குழப்பம் வந்துருச்சு. அதுக்கு எனக்கு ஒரு வழி வகுக்கணும்னு காட்டி வந்திருக்கான். இன்பமெங்கே 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 எண்ணி பாரு. என்னடா வேணும் தம்பி? உன் தொழிலை நல்லாக்கி தரணும்னு சொல்லியே கூப்பிட்டுட்டேன். நல்லடி புரிஞ்சுக்கா. வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உங்க ரெண்டு பேருக்கும் மன உபாதைகள் சரியில்லாம இருக்கு. புரியுதா? அதை உங்களை சந்தோஷத்தை உருவாக்கி தொழிலை நல்லாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. பொறுமை. 2 ரூபா ஒன்னா கூட இந்தா, உனக்கு லாபம் கிடைக்கும், தொழில் நல்லா கிடைக்கும். சண்டை போடாம இரு, சந்தோஷமா இரு, சாப்பிட்டு போ. வாங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு. இருங்க, நல்லா இருங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமி, என்னுடைய வாழ்க்கை பிரிஞ்சு கிடந்ததை ஒன்று சேர்த்து வச்சிட்டீங்க. இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாம எங்களை வாழ வைக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் கேட்கிறாள். அடுத்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் மனக்குழப்பம் இருக்கு. அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? கோபிச்செட்டிப்பாளையம். ஒரு குடும்பத்துக்குள்ள கூட பிறந்தோம். உங்க வீட்டுக்குள்ள தானே அது. என்னடா இப்படி? அப்போ நீ உட்கார, நீ அங்க நில்லு, நீ கால் வந்துட்டு வா. வரம் தருவாய் முருகா. இன்னொரு முறை காலில் வந்துட்டு வாமா. உன்னுடைய கணவனை குளிர்ந்த மனப்பான்மையோடு உன்னை நான் ஏற்றுக்கொள்ள வச்சிருந்தேன். அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உன்னை மனப்பூர்வமாக இனி ரட்சிப்பாங்க. உங்களுக்கு தங்குவதிலிருந்து குடியிருக்க தனியே ஒரு இடமும் அமைக்கிறதுக்கு ஏற்பாடாகியிருக்கு. இப்ப நடத்துகிற தொழிலையும் சரியாக்கி உனக்கு புதியதொரு வேலையும் தந்து இணைந்த வாழ்வாக இருக்க வைக்கிறேன். வேற என்ன வேணும்? புண்ணியமாக இருப்பாய். விட்டான் கால் விட்டாங்க. மறந்தும் தீவினை வலைப்படாதிருக்கவும். இன்னும் ஒரு முறை உன் மனசு சரியில்லையே, அங்க கேட்டுவா.
வரலாம், உட்காரலாம். சொத்துக்காக சொந்தம் வேண்டாம்னு சொல்லி உன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு பல போராட்டங்களை உன் உடன் பிறந்தவா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த நிலைகள்ல இருந்து மாற்றி உன் உரிமையும் வாங்கி தந்து பகை இல்லாம வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் விட்டுருவான். குழந்தை திருக்கோலம் வரலாம். அதுல நான் ஜெயிக்க வைக்கிறேன். உன் உரிமை வந்து சேரும். சாப்பிட்டு போங்க. அறவுரையா பேரக்கூடாது. திருச்சி மாநகர் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்து அழைப்போம். திருச்சி அவர் இந்த வாசல்ல உட்கார்ந்துருந்தா எப்படிங்க வர முடியும்? அண்ணாச்சி உங்களை நான் புதுக்கோட்டைன்னு கூப்பிடுறேன். உட்காருங்க, வர சொல்லுங்க. அவர் வாசல்ல உட்கார்ந்துதான் எப்படி போக முடியும்? ஒரு இடத்த பாட்டு ஒதுக்கி கொடுங்க அவருக்கு. திருச்சி அவங்களுக்கு மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு? வாங்க, யாரெல்லாம் வந்தீங்க? என்ன செய்யணும் பையனுக்கு? கால் விட்டுவாங்க. விநாயகர் கோயில் உங்க வீட்டு பக்கம் இருக்கா? சரி, உட்கார். அமைதி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மனைவியினுடைய ஆரோக்கியமும் மனநிலைகளும் நிம்மதி இல்லாம இருந்துக்கிட்டு, உன் பிள்ளையால ஒரு பக்கம் நண்பர்களால பாதிப்பும், சட்டப்படி அவன் இடைஞ்சலுக்குரியவனா மாறுவானுங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல. கால் ஒன்று நீங்கெல்லாம் என்ன? அதே மாதிரி அவன் நட்பாலும் சில பழக்கங்களாலும் அவன் வாழ்க்கையை இன்னைக்கு திசை திருப்பி வச்சிருக்கிறான். அதனால அவனுடைய மனதை சீர்திருத்தி உன் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு தந்தா போதும்னா வேற என்ன வேணும்? இந்தா திருத்தி தாரேன். நாளை காலைல என்னை பார்த்து போப்பா. அதே திருச்சி எல்லை மகனை பற்றி கேட்க வந்தது. பையன், கணவன், மனைவி. இது யாரு? பையன் எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கான்? பராசக்தி அம்மா, தாயே, கொஞ்சம் அங்கிருந்து வருகிறேன். இது யாரு? அப்பா, பரமான மனிதன். அம்மா, இன்னொரு தரம். காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க சாதகத்தில் இடமும் இல்லை. உட்காருங்க. ஒன்றரை ஆண்டுகளாகவே உடல்நிலையில நரம்பியல் சம்பந்தமான பிடியும் மன வருத்தமும் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி உன் மகன் உள்ளத்துக்குள்ள ஒரு பொம்பளை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுல இருந்து இப்ப அவருக்கு வித்தியாசமான ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டு அவன் பாதிக்கப்பட்டு இருந்துகிட்டு இருக்கான். அவன் மனத்தை அங்கிருந்து மீட்டியும் தரணும், குடியிலிருந்து நீக்கியும் தரணும். செம்மையாக்கி வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வரணும். பொம்பளை வாழாத பிள்ளை எங்க இருக்கு? வரலாம். நிறைய பணங்கள் வீட்டுல நஷ்டமாயிருக்கு. எல்லாம் சரி பண்ணி தாரேன், பிள்ளைகளை வாழ வச்சு தாரேன். பிறகு என்னை பார்த்துக்கோங்க, தேத்துரும். கர்மசாமிக்கு யாரு? அப்படியா? பொண்ணை பத்தி கேட்டுவது யாரையா? உன் பொண்ணு எங்கம்மா இருக்கு? நான் பொண்ணை பத்தி கேட்டு, நீங்க பேசக்கூடாது, நீங்க அமைதியா நிக்கணும். பொண்ணை பத்தி கேட்டு வந்திருக்கியா? இது போய் பொண்ணை பத்தி கேட்டு, பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? திருமணம் பத்தி கேட்டு வந்தது யாரு? வாங்க. யாருக்குண்ணே கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம்.
என்னப்பா உங்க வீட்டு எல்லையை தாண்டி போனோம்னு ஒரு குளம் தண்ணீர் கிடக்கிற இடமெல்லாம் தெரியுதே, எங்க இருக்குது? உங்க வீட்டு எல்லைகளெல்லாம் தாண்டி போனோம்னா இருக்கு வாய்க்கால் மாதிரி. அது பக்கத்துல ஒரு சிறு தெய்வங்கள்லாம் தெரியுது, இருக்காங்களா? கால் வந்துட்டு வரலாம். உன் பையனுக்கு என்னப்பா செய்யணும்? நான் சொன்னா வருத்தப்படுவீங்களா நீங்கெல்லாம்? உன் பையனை எடுத்து பார்த்த உடனேயே பூவெல்லாம் அள்ளி தூர போடுன்னு சொல்லி வந்துருச்சு. ஏன் அப்படி அள்ளி போடுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டா, அவன் இருதார யோகம் உடையவன். அவன் மட்டும் இல்ல, தலைமுறையிலையும் அப்படி சில சூழ்நிலைகள் உண்டு. ஆனா மீண்டும் இப்போ அந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால அவனுக்கு சட்டப்படி ஒரு வழக்கு வரக்கூடிய நிலைமை இருக்கு. அதுல அவனை நீக்கி நான் இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம். வழக்கு இன்னும் இருக்குன்னு உத்தரவுல இருக்கு, சற்று பொறுமை வேண்டும். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்தா ஐப்பசிக்கு பிறகு அவனுக்கு புதிய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய மனநிலைகளை கொண்டு வரேன். அவன் இஷ்டத்துக்கு அமைய வேண்டும், வெற்றியாகும். புரியுதா புரியலையா? ஆமா, நடத்தி தரேன். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அதே திருச்சி மாநகர் சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். இன்னொரு தடவை கால் உனக்கு சொத்து பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் கண்ணக்குடி உட்காரப்பா, என்னன்னு பாக்குறேன். இன்னும் ஒரு முறை கால். என்னப்பா உன் கூட பிறந்தவங்களே உனக்கு எதிரியா இருந்துகிட்டு இருக்காங்க. உனக்கு நான் எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. உனக்கு தான் வேலை இருக்கு, நீ சம்பாத்தியம் முடிக்கிடுவ. உன் பொண்டாட்டி வந்த வரத்துக்கு அவளை ஒரு வழி பண்ணாம உனக்கு நான் எதுவும் தரமாட்டேன், நீ முடிச்சா எங்களை ஜெயிச்சு பாரு அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்களே. அதனால உன் உரிமையை நான் வாங்கி தந்துடுறேன். அந்த பிரச்சனையை தீர்த்து வந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். பவியமா பேசுவான். கட்டிக்கிறேன். குடிப்பியா அண்ணே? எவ்வளவுனே குடிப்ப? ஒரு குவார்டர். இவ்வளவு தானே, குறையத்தானடா. குடிக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ண. சத்தியம் ஈஸியா பண்ணிடலாம், அப்படி நடக்கத்தான் முடியாது. அதான் பார்த்தேன். அப்ப நீ சும்மா ஊர் மிக்கிறதுக்கு சத்தியம் பண்ணி போயிருவ. அப்படி சொல்லு. எல்லாம் ஏன் தலையிலே போட்டு மேய்ச்சிடலாம்ல. நல்ல பிள்ளையா இருக்கப்பா. கால் வந்துட்டுவா. நீ தான் என்னை குடிக்க விடாம ஆக்கணும். நான் குடிச்சா நீ என்னை திருத்தணும்ல. எவ்வளவு விவரம். இந்தா இந்த கனியை சாப்பிட்டுக்கா. வீட்டுல போய் இந்த கனியை சாப்பிட்டு உனக்கு தூக்கமும் வரும், மன நிம்மதியும் வரும். ஆமா, இந்த கனி உன்னுடைய சொத்தை வாங்கித்தார். பத்தியா நான் முடிச்சிருந்தேன். ஒரு 3 நாளும் என்னை பார்க்க வரணும். எஸ். கர்மதாமிக்கு திருவாரூர். திருச்சி உத்தரவு இருக்கு. யாரும் மலைஞ்சிடாதீங்க, வருத்தப்பட்டுறாதீங்க. நிதானமா போய் உட்காரு. ஆமா, இது வீட்டுல கும்பிடுறதுக்கு, இது அடுத்து சாப்பிடுறது. அதை உன்னை சாப்பிட விடாம எனக்கு ஆக்க முடியும். திருவாரூர். உனக்கு திருவாரூர் குடிக்கல. திருவாரூர்.
ஆசை வச்ச ஆம்பளனா ஆண்டியால இது. கல்யாணம் முடித்து பிரிந்து போனது யாருப்பா? யார் வீட்டுல? கல்யாணம் முடித்து பிரிந்து போனது யார் மனையில்? கால் ஒன்று வரலாம். அல்லும் பகல் ஒன்ன நம்பி தெரியுது. இன்னும் ஒரு முறை கால் ஒன்று வரலாம். சத்தம் போடாம கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாருமே, தயவு செய்து. நமக்கு நிம்மதியா இருக்கும். அது சத்தம் போடாம இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த வாழ்க்கை பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கு என்பது ஒரு முடிவு. ஆனாலும் அவனுடைய அடிமனதுக்குள்ள இவளை பத்தி கொஞ்சம் ஆசை இருக்கு. அவனை சார்ந்தவர்கள் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த தடைகளை நீக்கி இவளை கூப்பிட்டு வாழ வச்சு தந்தா போதுமா? கண்டிப்பா அவங்க கூட தான் வாழணும்னு முடிவு வந்துட்டியா? அவன் மனத்தை திருப்பி தந்தா போதுமா? கால் விட்டுவா. மனதை அடக்குவோம், மண்டலத்தை காப்போம். கர்மசாமிக்கு இன்னும் ஒரு முறை என்னைய பார்க்கும் பொழுது தெளிவான ஒரு விடையும் வாழ்வும் உனக்கு பெறும். மனக்குழப்பம் இல்லாம இருப்பாய். சந்திக்க வைக்கிறேன். கர்மசாமிக்கு அதே திருவாரூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். கனி வாங்கிட்டியாமா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். யாருக்குடா தம்பி திருமணம்? உனக்கு. கால் நின்றுவா. டீ எனக்கு நான் குடிக்க மாட்டேன். ஆமா, வேண்டாம். பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா. இன்னொரு முறை கால் விட்டாங்க. உலகம் மீதுதானா. டவுன் பஸ் படம் தானே இந்த பாட்டு. பண்பாடு இல்லாமல் மண் மீது பாழாகி நொந்தேனே. தம்பி, என்னடா உடம்புல ஒரு மாதிரி இருக்கு? என்னப்பா? இன்ஜினியர்? நீ சும்மா இருமா. உன்னுடைய தங்கையினுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். 2 வாழ்க்கைங்கிற ஒரு விதியை போய் தொட்டு நிக்குது. ஆனா மீண்டும் மறுதளிப்பாகிதான் கல்யாணம் நடக்குமே தவிர முதலில் நினைத்த கல்யாணம் நடக்காது என்பது முடிவு. ஆனால் அந்த வாழ்க்கையை சரி பண்ணி தந்தா போதும்லா. கால் விட்டுவான். அழாத. அழுதவங்க எனக்கு பிடிக்காது. அது இங்க வந்து அழுதவங்க ரொம்ப பிடிக்காது. இங்க வந்து எல்லாரும் சந்தோஷமா மட்டும் தான் இருக்கணும். நாங்க அழுது முடிச்சு உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, அதனால இன்னொருத்தர் கால் விட்டுவா. என்னடா தம்பி, அழக்கூடாது. அதே மாதிரி நீங்க அழுதா நான் சொல்லக்கூடிய வாக்கு உங்களுடைய அடிமனதுல போய் பதிவாகாது, உணர்ச்சி மாறி போயிடும். அந்த கல்யாணத்தை தெளிவா நடத்தி தரேன். நீ கொஞ்சம் திருந்த வேண்டியது இருக்கு. என்ன திருந்தணுமா வேண்டாமா மகன்? என்ன திருந்தணும்? இந்தா முதல்ல தங்கையின் திருமணத்தை வெற்றியாக்கி தரேன். என்ன டாஸ்மாக் பக்கத்துல போகாம காப்பாத்துறேன். அடிச்சு தரேன். கர்மசாமிக்கு இந்தா மகளே, அந்த 3 பில்லும் வந்துடும். நீ சந்தோஷமா இருப்ப, உன் கடன் தீரும். போ, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு என்னுடைய பையனுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு தெளிவான விடை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க. கணவன் மனைவியுமாக வந்தவர்கள். உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னையா உடல்நிலை சம்பந்தமா வருத்தப்பட்டு வந்தது யாரு? உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம்.
அப்படி ஒரு கணக்கு இவங்ககிட்ட இருக்கா? இருக்கா? அது என்னன்னு கேட்கணுமா? பக்கத்துல வந்து உட்காரும். நான் கோயிலுக்கு குறி கேட்கறது, சாதகம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தெய்வத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான். உண்மையா இல்லையா? அதனால வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மன அழுத்தம் தெளிவாகணும். அதுக்கு கருப்பசாமி வந்து நமக்கு தெளிவாக சொல்லணும். நான் இதுவரை வேற எதையும் நம்பி வரல, இதை நம்பி வந்திருக்கேன், அதுக்கு எனக்கு விடை கிடைக்கணுங்கிறது உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? உங்களுக்கு இப்ப என்ன வேணும் பையனுக்கு? நல்ல புரிஞ்சுக்கா. விக்கிரமாதத்திற்கு ஏற்பட்ட விதியை போல 6 மாதத்துக்கு முன்பே பிரிவான வாழ்க்கை குழப்பங்கள் தோன்றிடுது. இன்னும் 9 மாதங்கள் வரை கால அவகாசம் இருக்கிறது. அதுல எந்த ஆபத்தும் வராம மனதை தெளிவு பண்ணி இணைந்த புனிதமான வாழ்க்கையை தார வெற்றி நடக்கும். வேற என்னப்பா வேணும்? உன் பிள்ளைய கண்குளிர வாழ வைக்க, ஆனந்தமா இருக்கலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சரி, ஓகே. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. மதியம் சாப்பிட்டு போங்க. என்ன வழக்கிட்ட தம்பி? கால் அனுப்புவாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு 2 பேருக்கு இருக்காங்களே, யாரெல்லாம்? வேற யாரு? திருவாரூர். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 56க்கு முன்னால உள்ள பட்டால உள்ள நம்பரும் இப்போ உள்ள நம்பரும் வித்தியாசமா இருக்கு. சரிண்ணா? அந்த நம்பரை மாற்றியது யார்? எங்களுக்கு எதிரி இருந்து மாத்திட்டானா அல்லது கவர்மெண்டே மாத்திடுதா? இந்த விளக்கம் தெரியாம நாங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. இந்த இந்த வழக்குல உன் பக்கம் உன் உரிமை கிடைச்சிரும். தெளிவாக்கி தந்துருந்தேன். வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. ஐப்பசிக்கு முன்னால கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரேன். வெற்றி அடையலாம். அவனை பத்தி இப்ப பேசவே கூடாது, ஜெயிச்சுக்கலாம். கர்மசாமிக்கு என் மகனுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய என் பையன் உடம்புக்குள்ள ஆபரேஷன் பண்ணணுமா அல்லது பண்ணாமலே சரியாயிருமா அப்படின்னு ஒருத்தர் திருவாரூர்ல இருந்து கேள்வி கேட்க வந்திருக்காரு. நீ அதை கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வரணும். உடனே பாஞ்சு வந்துருது அக்கா. கடவுளுடைய வரலாம். நான் பையனுடைய பித்தப்பைய போய் பார்த்தேன். ஒன் சைடு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை பழங்காலத்துல வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ஹோமியோபதி, சித்த வைத்தியம் போன்றவரை வந்து கரைச்சிடலாம். ஆனால் இப்போ இருக்க நிலைமையில அது கரைக்கக்கூடிய சூழ்நிலை வராது. அதனால உடல்ல ஒரு சிறு பங்கம் வரணும்னு ஒரு விதி இருக்கு. ஆனால் உயிருக்கோ வாழ்க்கைக்கோ கண்டம் ஏற்படாது. காப்பாற்றி தந்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் பட்டிருக்கான். அதுல இருந்து மாற்றி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அந்த வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 6 மாதத்துக்கு அந்த வீட்டில் இருக்கலாம். அதுக்கு பிறகு வேற வீடு மாறணும். மாறிய பிறகுதான் புனிதமான வாழ்க்கை அமையும். செல்வாக்கத்தார வெற்றியும் தார. கர்மசாமிக்கு அப்படியா? திருவாரூர் எல்லை எங்களுடைய பணம் ஒரு இடத்துல சிக்கி நஷ்டமாயிடுது. பணம் யார்கிட்டயும் கொடுத்து ஏமாந்துருக்காங்களாம். யார் அது? யாரு? யாருப்பா? வாங்க. ஏக்கா, நீங்க யார்கிட்ட கொடுத்து ஏமாந்தீங்க? எத்தனை ரூபா? 10,000 ரூபா இருக்குமாக்கா? இவங்க இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். இன்னொரு தடவை கால் பண்ணுறேன். சென்னையில் உள்ள யாராவது நிற்கா? மெட்ராஸா நீங்க? திருவாரூர்ல எந்த இடமா நீ? திருவாரூர்ல 1 2 3 4 5 6 7. உங்க ஊர்ல இடது பக்கம் கோயில் குளம் இருக்கு.
கால் வந்துட்டு வா நீதான் கர்மசாமிக்கு 2.25 ஆண்டுகளாக கடன்களும் மனவேதனையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உன் வீட்டுக்காரருடைய உடல்நிலையை பார்த்தேன், கொஞ்சம் ஆரோக்கிய குறைவான மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப இழந்த பணத்தையும் மீட்டி தரணும். இப்ப பாக்குற தொழில் எனக்கு சரியில்லை, நான் மாற வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொல்லி உனக்கு செய்தி வந்திருக்கு. மாற்றி தந்தா வெற்றியாக்கி தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வா. ஒரு மனை சம்பந்தமான ஒரு வாக்குவாதம் உங்க குடும்பத்துக்குள்ள வரும். அதுல உனக்கு வெற்றியாக்கி தரேன், குழப்பம்லாம் வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா வெற்றியாயாச்சு, சந்தோஷமா இருக்கு, புண்ணியமா இருக்கு, வயிறார சாப்பிட்டு வீட்டுக்காரர் 3 வருஷம் வராமே இருக்கிறாரு. வர வச்சாச்சு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு ஆ